அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் நிச்சயம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்காது. இந்த 5 விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே வராது. அப்படிப்பட்ட ஒரு பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து 21 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, லட்சுமி கடாட்சம் ஏற்படும். அந்த வழிபாட்டு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சூரிய உதயத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கி 48 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா படைக்கும் கடவுளான பிரம்மருக்கு உரிய நேரமாக இருப்பதால் ஒரு நாளில் துவக்கமான இந்த நேரத்தில் பிரம்ம நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தாங்க நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த நேரமாக அமையும். அப்படிப்பட்ட நேரத்தில் தவறாமல் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலான்னு தெரிஞ்சுக்கணுங்க. பிரம்ம நேரத்தில் எழுவது சிறப்பான பலனை தரும். ஏன்னா இந்த நேரத்தில் எழுந்தாலே ஒரு உற்சாகம் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் உண்டுங்க. சுறுசுறுப்பாக இந்த நாளினுடைய தொடக்கம் ஆரம்பிப்பதால் பல தடைகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியம் அனைத்தும் வெற்றியாக அமையும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் துன்பம் ஏற்படாதுங்க. தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செய்து வந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி, ஆரோக்கியம், மன அமைதி அனைத்தும் நிச்சயம் தேடி வருங்க. இறைவனுடைய அருளும் நிச்சயம் முழுவதுமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மங்களகரமாகவும் இருக்குது. அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடிய நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 4 மணி முதல் 5:30 நிமிடம் வரையிலான 1.5 மணி நேரம் தான் பிரம்ம நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்களுக்கு நாள், நட்சத்திர நேரம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு அதிக பலனை தரும். இந்த நேரத்தில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் செய்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் நிச்சயம் சரியாகிடும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் எழுந்த உடனே தியானம் செய்வது, மந்திரங்கள் ஜபம் செய்வதோ சிறப்பான பரிகாரமாக அமைந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் தேடித்தருங்க. இவற்றோடு சேர்ந்து 5 விஷயங்களை இந்த நேரத்தில் செய்தாலே வாழ்க்கையில் பண கஷ்டம் என்பதே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதிர்ஷ்டம் பெருகிட்டே இருக்குமா, எதற்கும் குறைவு இல்லாத நிறைவான வாழ்க்கையை நிச்சயம் உங்களால் வாழ முடியும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து 5 விஷயங்களை தொடர்ந்து செய்தால் பார்த்தீங்கன்னா பண கஷ்டம், பண தட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பிரச்சனை வராது. இந்த நேரம் எழுந்து பார்த்தீங்கன்னா குடிப்பதால் எதிர்மறை ஆற்றல் நீங்கி வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல் பெருகும். பிரம்ம நேரத்தில் எழுந்து குளிப்பதும் பாலில் குடிப்பது சமமான பலனை தருமா. இதனால் ஆரோக்கியமும் செல்வ வளமும் பெருகுன்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்தாலே உங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைப்பதோடு மனதில் அமைதி ஏற்படுத்தும். ஞானத்தையும் பலத்தையும் இது அளிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செல்வத்தை சேர்க்கும். அதனால் இந்த நேரத்தில் எழுந்த உடனே குளித்து விடுவது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தீப வழிபாடு தான். இந்த நேரத்தில் எழுந்து துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி துளசி தேவியை மனதில் நினைத்து கொண்டு துளசி செடிக்கு முன்னாடியே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுங்க. இதனால் வாழ்க்கையில் பாவங்கள் அனைத்து நீங்கி அவற்றில் இருந்து நிச்சயம் உங்களால் விடுபட முடியும். அது மட்டும் இல்லைங்க, காலை நேரத்தில் துளசி செடிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம்னு இருக்கக்கூடிய தடைகளோ விலக ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்தாலே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்கான பாதை நிச்சயம் உங்கள் கண் முன்னாடியே தெரியுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மந்திர ஜபம் தாங்க. இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்த உடனே உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு அந்த தெய்வத்திற்குரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தபடியே அந்த தெய்வத்தை நினைத்து தியானத்தில் ஈடுபடுங்க.
நீண்ட நேரம் இதை செய்ய முடியலைன்னா கூட அந்த தெய்வத்தை நினைத்து தியானம் செய்து குறைந்தபட்சம் 10 முதல் 15 நிமிடங்களாவது மந்திரங்களை ஜபம் செய்யுங்க. இது உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நிறைவேற வேண்டும்னா என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைக்கிறீங்களோ அதை மனதில் நினைத்து கொண்டு பக்தியோடு உங்களின் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து மந்திரத்தை சொல்லுங்க. இது உங்களுடைய விருப்பத்தை விரைவில் நிச்சயம் நிறைவேற்றி வைக்கும். அதோடு உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க செய்யுங்க. அடுத்ததாக 4வது விஷயம் என்னன்னா, பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் இந்த நேரத்தில் உணவளிப்பது தான். பிரம்ம நேரத்தில் எழுந்து குளித்துட்டு உங்களின் வழிபாடுகளோ வழக்கமான பணிகளை முடித்த பிறகு பறவைகளுக்கு இல்லைன்னா பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெருகி புண்ணியமும் சேரும். பறவை விலங்குகள் உணவளிப்பது அளவில்லாத புண்ணிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நிச்சயம் போக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தியானம் யோகா செய்வது ரொம்ப நல்லது. இது மனதோடு தியானத்தில் ஈடுபடுவதால் மனதில் அமைதியை தருவதோடு மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் நிச்சயம் விடுபட முடியுங்க. தொடர்ந்து இதை செய்து வந்தாலே எண்ணங்கள் தெளிவாகும். இந்த தெய்வீக நேரத்தில் எழுவதால் உங்களுக்கு அழகு, ஞானம், ஆரோக்கிய வெற்றி அனைத்துமே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். நேரத்தில் நம்ம எழுந்து வழிபடுவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலை மாறும். கடன் தொல்லையும் தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை தேடித்தரும். இந்த நேரத்தில் தேவர்கள், தேவதைகள், திருமால், சிவபெருமான், மகாவிஷ்ணுன்னு அனைத்து தெய்வங்களும் நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த நேரத்தில் தெய்வங்களுடைய பார்வை நம்ம மீது படும்போது நம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் அனைத்தும் மறைந்திடும். வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் உண்டாகும். அதனால் இந்த நேரத்தில் எழுவது மட்டும் போதாதுங்க. அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து 48 நாட்கள் ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நினச்சி விளக்கு ஏற்றினா அந்த விஷயம் அப்படியே நடக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்பிக்கையில் பலருடைய உண்மையான ஒரு அனுபவங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீப வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் நிச்சயம் பெருகும். நல்ல அகல் விளக்கு ஒன்று எடுத்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. தொடர்ந்து 48வது நாள் முடியும் போது நீங்கள் எதை நினைத்து விளக்கேற்ற தொடங்கினீங்கன்னோ அது நிச்சயம் நடக்கும். திருமண தடையும் விலகிடுங்க. நல்ல வேலை கிடைக்கும். கடன் சுமை குறைய தொடங்கும். நல்ல கணவன் அமைவார். நல்ல மனைவி அமையும். குழந்தை பாக்கியம் பெறும். இப்படி என்ன வேண்டுதல் உங்கள் மனதில் இருந்தாலும் அதை நினைத்து இந்த விளக்கேற்றி வழிபடுங்க. இந்த பரிகாரத்திற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் கருப்பட்டி. பெரும்பாலும் சுத்தமான கலப்படம் இல்லாத கருப்பட்டியை வாங்கி வச்சுக்கோங்க. அதை தூள் செய்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு தினமும் அதிகாலையில் 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த விளக்கு உங்கள் வீட்டில் எரிய விடுங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் இந்த விளக்கை ஏற்றணும். பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 சிட்டிகை கருப்பட்டி தூள் போட்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றுங்க. தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றி வழிபடுங்க. இந்த விளக்கிற்கு முன்பு அமர்ந்து கொண்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்கள் வேண்டுதலை பழிக்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யணும். தினமும் இந்த விளக்கை ஒரு துணி கொண்டு சுத்தம் செய்துட்டு அதே விளக்கில் தினமும் புதுசாக நல்லெண்ணையும் கருப்பட்டி தூள் புதுசாக திரி போட்டு விளக்கேற்றுங்க. தொடர்ந்து 48 நாள் புது திரி தான் பயன்படுத்தணும். விளக்கை துணி கொண்டு துடைத்து சுத்தம் செய்துட்டு மீண்டும் விளக்கு ஏற்றுவது பயன்படுத்திக்கலாம். எளிமையான வழிபாடு தான். ஆனால் இந்த வழிபாடு ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. 48 நாள் விடாமல் இந்த வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா இந்த சக்தி நிச்சயம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் மனதில் நினைத்து 48 நாட்கள் முயற்சி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. மற்ற நேரத்தில் வரக்கூடிய காற்று விஷ காற்று போல இருக்கும். ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய காற்று அமுத காற்றுன்னு சொல்லுவாங்க. காலையில் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் அருள் உண்டு. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்தாலும் அது நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு தொடர்ந்து 21 இல்லைன்னா 48 நாட்கள் நீங்கள் இந்த தீப வழிபாடு செய்து வந்தாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உங்களை தேடி வருங்க. நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டு வாசலில் கோலமிட்டு வீட்டு வாயிற்படியில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வைத்துட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு வேண்டுதல் வச்சா நிச்சயம் நிறைவேறும். இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.